நீங்க இப்ப இந்த நிகழ்ச்சி இருக்கு, இந்த நிகழ்ச்சியை நீங்க ஷேர் செய்தாலும் அதுவும் முருகன் பெருமானுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரும் தண்டு தான். ஆலயத்திற்கு செல்ல இயலவில்லையே என்று வருந்த வேண்டாம். முருகனது கருணையை சொல்ல வேண்டும் என்றால் நம் உடலிலே 6 சக்கரங்கள் இருக்கிறது, அனைவரும் அறிவர். குண்டலினி யோகம் என்று சொல்கின்றோம். இதிலே மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். இந்த 6 சக்கரமும் ஒருவருக்கு சரியாக இயங்கினால்தான் நீங்க வாழ்க்கையில பொருளாதாரம் என்று தேடுகிறீர்கள், அறம், பொருள், இன்பம், வீடு என்று நாடுகிறீர்கள். இதெல்லாம் கிடைக்கும். உங்க ஜாதகம் எப்படியாக இருந்தாலும் சரி, அதை சாதகமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த 6 சக்கரங்களும் உடலிலே சரிவர இயங்க வேண்டும். அதற்கு என்ன செய்வது? அதற்காகத்தான் ஆறுதலை தர அந்த 6 முகன் 6 படை வீடுகள் என்று அமர்ந்திருக்கிறான். ஒவ்வொரு வீடும் ஒரு சக்கரத்துடன் தொடர்புடையது. அதுல நம் முருகப்பெருமான் விற்றிருக்கக்கூடிய திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடியது மணிபூரக சக்கரம் என்பதுடன் தொடர்புடையது. நிறைய பேர் என்ன சொல்றோம்? ஐயா, கடன் பிரச்சனையில அவதிப்படுகிறேன். ஐயா, எனக்கு ஏதோ ஒரு வகையிலே மக்கட்பேறு, குழந்தை பேறு என்பது அமையவில்லை. எங்கே செல்வேன், யாரிடம் கேட்பேன் என்றெல்லாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ நமக்கு அழகாக தமிழை தந்தவன், நம்ம தமிழ் மொழியாகவே விளங்கக்கூடியவன், நம் நாவில் நிற்கும் நற்சரஸ்வதியாகிய அந்த தாயின் கருணையை நமக்கு அருள்பவன் அந்த முருகப்பெருமான் திருச்செந்தூரிலே விற்றிருக்கக்கூடியவன். அவன் மணிபூரக சக்கரத்தை ஆள்பவர்.